ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கார்னர். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ். இது 8th ஸ்டாண்டர்ட் யூனிட் 1 ஹிஸ்ட்ரி டாபிக். ஸோ பார்ட் 1 வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரொடக்ஷன் அபவுட் த history, how it was, we got the evidence, then written sources and material sources என்ன, that what are all the example for that, அந்த மாதிரியான டீட்டெயிலை வந்து பார்ட் 1 வீடியோவில் பார்த்தோம். நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதையும் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா அதோட கண்டினியூவேஷன் உங்களுக்கு புரியும். ஸோ நீங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த சேனலை பாருங்கள். ஸோ கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல். ஸோ வாங்க அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ்க்கு போகலாம். ஆஃப்டர் த கேப்சர் ஆஃப் கான்ஸ்டான்டினோபிள் பை டர்க்ஸ் வந்து கான்ஸ்டான்டினோப்பிளை வந்து கேப்சர் பண்ணதுக்கு அப்புறமா, தட் இஸ் இன் AD 1453, the land route between India was closed. இந்தியாவுக்கும் யூரோப்புக்கும் இருக்கிற லேண்ட் ரூட் வந்து என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே யூரோப் இருக்குது, இங்கே நம்மளோட இந்தியா இருக்குது. ஸோ இதுதான் வந்து கான்ஸ்டான்டினோப்பிள். ஸோ இந்தியாவுக்கும் இந்த கான்ஸ்டான்டினோப்பிள் வந்து டர்க்ஸ் கேட்ச் பண்ணதுக்கு அப்புறமா, டர்க்கி பீப்புள் கேப்சர் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்த வந்து அவங்க பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க பிளாக் பண்ணதுனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரோப்புக்கும் இந்தியாவுக்கும் இருந்த லேண்ட் கனெக்ஷன் வந்து கட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த கான்ஸ்டான்டினோப்பிளை டர்க்ஸ் கேப்சர் பண்ணதுனால இவங்களோட கனெக்டிவிட்டி வந்து என்ன ஆயிடுச்சுன்னா லேண்ட் ரூட்டில் கட் ஆயிடுச்சு. The Turks penetrated into North Africa and the Balkan Peninsula. It became imperative on the part of the European nation to discover new sea route to east. ஸோ டர்க்ஸ் வந்து இன்னும் வந்து மற்ற இடங்களையும் கேப்சர் பண்ணும் போது நார்த் ஆஃப்ரிக்காக்குள்ளே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த அப்பர் பார்ட் ஆஃப் ஆஃப்ரிக்காவில் வந்து அவங்க வந்து பெனிட்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க, அதாவது மூவ் ஆன் ஆக ஆரம்பித்தாங்க. அந்த பால்கன் பெனின்சுலாக்குமே அது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் பிகேம் அ இம்பரேட்டிவ் ஆன் த பார்ட் ஆஃப் த யூரோப்பியன் நேஷன் டு டிஸ்கவர் நியூ சீ ரூட். அவங்க மூலயமா நமக்கு வந்து ஈஸ்டில் சில சீ ரூட்ஸ் டைரக்ஷனை வந்து அவங்க டிஸ்கவர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ போர்ச்சுகல் பார்த்தீங்க அப்படின்னா, amongst the entire European nation, Portugal was the foremost to make a dynamic attempt to discover a sea route to India. So இவ்வளோ யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இருந்தாலுமே போர்ச்சுகல் தான் என்ன பண்ணாங்க, இங்கே இருக்காங்க பார்த்தியா, இவங்க தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்தாங்க இந்தியாவுக்கு மூவ் ஆகி வர்றதுக்கு. ஸோ இந்த க்ரீன் கலர் சிக்னல் பார்த்தீங்க அப்படின்னா, இட் ஷோஸ் அஸ் த சீ ரூட் ஃப்ரம் போர்ச்சுகல் டு இந்தியா. ஓகேவா? அவங்க எப்படி போர்ச்சுகீஸ்லேருந்து இந்தியாவுக்கு வந்தாங்கன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் அட்டம் பண்ணாங்க. பட் அந்த அட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் கூடயே நின்றுச்சு. நெக்ஸ்ட் அட்டம்ப்டில் தான் வந்து போர்ச்சுகீஸ் ரீச் த இந்தியா. எங்கே ரீச் ஆனாங்கன்னா கேலிக்கட்டில் தான் ரீச் ஆனாங்க. ஓகேவா? ஸோ வி கேன் சி தட் பிரின்ஸ் ஹென்ரி ஆஃப் போர்ச்சுகல், who is commonly known as the navigator. ஏன் நேவிகேட்டர்னு சொல்கிறாங்கன்னா, அவர் தான் வந்து வழிவகுத்து கொடுத்தாரு, டைரக்ஷன். Okay, they encouraged his countrymen to take up the adventurous life of exploring the unknown region of the world. அவர் வந்து மற்றவங்களையும் என்கரேஜ் பண்ணார், அவங்க கண்ட்ரி மக்களையுமே. என்னன்னா, இங்கே இருக்கிறத தவிர்த்து மற்ற நாடுகளும் எப்படி இருக்குன்னு போய் நம்ம வந்து என்ன பண்ணணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும் மற்ற ரீஜன் எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொன்னார். ஸோ பாத்லோமோ டயாஸ் அ போர்ச்சுகீஸ் செயிலர். ஸோ பாத்லோமோ டயாஸ்ன்றவர் வந்து ஒரு போர்ச்சுகீஸ் செயிலர், அவர் அதாவது படகோட்டி மாதிரி. ரீச் த சதர்ன் மோஸ்ட் டிப் ஆஃப் ஆஃப்ரிக்கா இன் 1487. ஹீ வாஸ் பேட்ரனைஸ்டு பை கிங் ஜான் டூ மூலயமா இந்த பாத்லோமோ டயாஸ்ன்ற ஒரு செயிலர் வந்து ஆஃப்ரிக்காவோட சதர்ன் மோஸ்ட் டிப் கேப் ஆஃப் குட் ஹோப் வரைக்கும் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போய் ரீச் ஆகிட்டார். ஓகேவா? அவர் யாரோட கைடன்ஸில், கிங் ஜான் டூவோட கைடன்ஸில் போயிட்டு கேப் ஆஃப் குட் ஹோப் வரைக்கும் போய் ரீச் ஆனார். அவர் வந்து கேப் ஆஃப் குட் ஹோப் வரைக்கும் ரீச் ஆனார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாஸ்கோட காமா பார்த்தீங்கன்னா அனதர் போர்ச்சுகீஸ் செயிலர். அவர் இன்னொரு போர்ச்சுகீஸ் செயிலர், பாத்லோமோ டயாஸ்க்கு அடுத்த ஒரு செயிலர் அவர். ஓகேவா? ஸோ அவர் பார்த்தீங்கன்னா சதர்ன் மோஸ்ட் டிப் ஆஃப் ஆஃப்ரிக்கா அண்ட் கண்டினியூட் ஹிஸ் ஜர்னி டு மொசாம்பிக்யூ ஃப்ரம் வேர் ஹி செயில் டு இந்தியா வித் த ஹெல்ப் ஆஃப் இந்தியன் பைலட். ஸோ அப்போ அவர் பார்த்தீங்கன்னா அந்த இதோட இந்த கேப் ஆஃப் குட் ஹோப்போட நிறுத்தலை, அதுலேருந்து கண்டினியூ பண்ணி மொசாம்பிக்யூ வரைக்கும் என்ன பண்ணார், ட்ராவல் பண்ணி அங்கேருந்து ஒரு இந்தியன் பைலட்டோட சேர்ந்து போயிட்டு என்னத்தை கேப்சர் பண்ண எங்கே போய் ரீச் ஆனார்,
இந்தியாவுக்கு ரீச் ஆனார். ஸோ அப்போ பேத்லமோ டயாஸ் கேப் ஆஃப் குட் ஹோப்போட நிறுத்திட்டாரு. அதுலேருந்து இவர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கண்டினியூ பண்ணி மொசாம்பிக்யூ வரைக்கும் போய் அங்கே இந்தியன் பைலட்டோட சேர்ந்து இந்தியாவை போய் அவர் என்ன பண்ணார், ரீச் பண்ணாருன்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் இன் AD 1498 he reached Calicut. ஓகேவா, ஸோ அப்போ 1498லேயே வந்து வாஸ்கோடகாமா கேலிக்கட்டை ரீச் பண்ணிட்டாரு. அவர் அங்கே வந்து கிங் ஜமோரின், அவர் வந்து கேலிக்கட்டோட ரூலர், அவர் வந்து அவரை நல்லா வார்ம் வெல்கம் பண்ணார். ஸோ செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோ ஆல்வர்ஸ் கேப்ரல், இவர் என்ன பண்ணாருன்னா இந்தியாவை நோக்கி வந்தார். செகண்ட் நேவிகேட்டரா, போர்ச்சுகீஸ் நேவிகேட்டரா. ஸோ அவர் வந்து அப்போ என்ன பண்ணாருன்னா அவர் வந்து வாஸ்கோடகாமா வந்த அதே வழியிலே வந்தார். 13 ஷிப்ஸோட அப்புறம் கொஞ்சம் ஃபியூ ஹண்ட்ரட் சோல்ஜர்ஸோட வந்தார். எப்போ வந்தாருன்னா 1500 அப்போ. ஸோ 1498 தான் வந்து வாஸ்கோடகாமா வந்தார். அவர் வந்த 2 வருஷத்தில் இவர் என்ன பண்ணார், நெக்ஸ்ட்டு பெட்ரோ ஆல்வர்ஸ் கேப்ரல் திருப்பி ரிட்டர்ன் இந்தியாவுக்கு வந்து அவருமே ஒரு 100 சோல்ஜர்ஸ் கிட்ட ஃபியூ ஹண்ட்ரட் சோல்ஜர்ஸ் கொண்டு வந்தார். தென் நெக்ஸ்ட் அவரோட வருகை, அவர் வந்த விதம் வந்து கிங் ஜமோரினுக்கும் போர்ச்சுகீஸ்க்கும் ஒரு கான்ஃப்ளிக்ஸை உருவாக்கிடுச்சு. ஓகேவா, ஒரு வாக்குவாதத்தை உருவாக்கிடுச்சு. தென் அதுக்கப்புறம் வாஸ்கோடகாமா 1501 திருப்பி 20 ஷிப்போட வந்தார். ஃபவுண்டட் அ ட்ரேடிங் சென்டர் எஸ் கனோரர். ஸோ கனோர் அப்படின்ற பிளேஸில் வந்து ஒரு ட்ரேடிங் சென்டர் அங்கே ஆரம்பித்தாங்க. ஒன் ஆஃப்டர் அனதர் தே எஸ்டாப்ளிஷ்ட் ஃபேக்ட்ரிஸ் இன் Calicut and Cochin. King Zamorin attacked the Portuguese in Cochin but was defeated. ஸோ ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து அவங்களோட ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது கிங் சமோரின்க்கும் அவங்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு. அதில் கிங் சமோரின் தான் தோற்று போனார். ஓகேவா, ஸோ கொச்சின் வாஸ் த ஃபர்ஸ்ட் கேபிட்டல் ஆஃப் போர்ச்சுகீஸ் கேப்சர் பண்ணி அவங்க ஃபேக்ட்ரியை செட் பண்ணி அவங்க முதல் கேபிட்டல் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கொச்சினாக தான் இருந்துச்சு போர்ச்சுகீஸ்க்கு. ஸோ போர்ச்சுகீஸ் ஈஸ்ட் இண்டியன் கம்பெனியோட கேபிட்டலாக கொச்சின் இருந்துச்சு. ஓகேவா, ஸோ இப்போ போர்ச்சுகீஸ் ஈஸ்ட் இண்டியன் கம்பெனியோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா கொச்சின். த தேர்ட் வாயேஜ் ஆஃப் வாஸ்கோடகாமா இன் 1524. தேர்ட் வாயேஜ் எப்போ 1524. ஸோ ஃபஸ்ட்டு வாயேஜ் அவருக்கு 1498. ஓகேவா, 1498. நெக்ஸ்ட்டு விசிட் வந்து 1501 அப்போ. தென் நெக்ஸ்ட் தேர்ட் வாயேஜ் வந்து அவருக்கு 1524. ஓகேவா, ஸோ சூன் ஹீ ஃபெல் இல் இன் December 1524 ஹீ டைட் இன் கொச்சின். அவர் இந்த லாஸ்ட்டாக வந்தார் இல்லையா, அப்பயே வந்து அங்கே என்ன பண்ணிட்டாரு, கொச்சின்லேயே இறந்துட்டார். யார், வாஸ்கோடகாமா. ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மைடா. ஸோ 1505 to 1509. ஓகேவா, ஸோ ஃப்ரான்சிஸ்கோ அல்மைடாவோட கான்ட்ரிபியூஷன் டியூரிங் திஸ் பீரியட். ஸோ 1505 பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மைடா வாஸ் சென்ட் அஸ் த ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் த போர்ச்சுகீஸ்க்கு ஃபர்ஸ்ட் கவர்னராக அவரை சென்ட் பண்ணாங்க ஃபார் இந்தியா. ஓகே, ஆல்மைடாவோட மெயின் எய்மே வந்து அவங்களோட கடல் படையை வந்து ரொம்ப டெவலப் பண்ணணும், எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் இந்தியாவில் அப்படின்றது தான். ஸோ அதுக்கு சில பாலிசிஸை மேக் பண்ணார். அதுதான் வந்து ப்ளூ வாட்டர் பாலிசி. ஸோ போர்ச்சுகீஸ் பார்த்தீங்க அப்படின்னா அரப் வந்து ஒரு என்ன சொல்கிறது, அரப் வந்து தான் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ் முன்னுரிமையாக வந்து இந்தியன் ஓஷன் ட்ரேடில் வந்து இருந்தாங்க. ஓகேவா, அந்த டைம் பீரியடில் அது வந்து யாருக்கு பிடிக்கல அப்படின்னா போர்ச்சுகீஸ்க்கு பிடிக்காம அந்த டையை வந்து, அதாவது அவங்களுக்குள்ளே இருக்க கனெக்டிவிட்டியை வந்து பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. ஸோ இது வந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் சேஞ்ச்டு நெகட்டிவ்லி. அது வந்து என்ன பண்ணாச்சா, ஒரு ஈஜிப்டுக்கும் டர்க்கிக்கும் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்பட்டுச்சு. ஸோ ஏன் அப்படின்னா போர்ச்சுகீஸ் வந்து அரபுக்கு இருக்கிற அந்த முக்கியத்துவத்தை எடுக்கும் போது ஸோ நெக்ஸ்ட் நம்மளையும் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக நம்மளோட ட்ரேடில் வந்து அவங்க ஏதாவது ஒரு இடையூறு கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு இம்பேக்ட்னா அவங்களுக்கு ஒரு கவலை அந்த மாதிரி ஏற்பட்டுச்சு. ஓகேவா, ஈஜிப்டுக்கும் டர்க்கிஸ்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சுல்தான் ஆஃப் பிஜப்பூர் அண்ட் குஜராத் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா வேர் ஆல்சோ அப்ரிஹென்சிவ் ஆஃப் த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் போர்ச்சுகீஸ் கண்ட்ரோல் ஆஃப் போர்ட். அவங்களுக்குமே வந்து இந்த அவங்களோட எக்ஸ்பேன்ஷன் போர்ச்சுகீஸ் கைக்கு கண்ட்ரோல் போகுது, இந்த மாதிரியான கண்ட்ரோல்ஸ்லாம் போகுதுன்னு அவங்களுக்குமே வந்து ரொம்ப கவலையாக இருந்துச்சு. ஓகேவா, ஸோ இதனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 2 பேரோட நோக்கமும் ஒன்றா இருந்ததுனால தே ஹேட் அன் அலையன்ஸ். ஓகே,
ஸோ அலைன்ஸ்னால் கூட்டணி வச்சுக்கிட்டாங்க. ஈஜிப்டு, டர்க்கி, குஜராத். யாருக்கு அகெயின்ஸ்டான்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் இன்வேடருக்கு அகெயின்ஸ்டா. ஸோ இதோட காரணமாக ஒரு பேட்டில் வந்து அக்கராச்சு எங்கன்னு பார்த்தீங்கன்னா சவுலில். ஓகே, ஸோ சவுலில் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா யார் அந்த பேட்டில் கண்டக்ட் பண்ணாங்கன்னா இந்த கம்பைன்டு முஸ்லீம் ஃப்ளீட்டு முஸ்லீம் கடற்படை சேர்ந்து போர்ச்சுகீஸ் கூட ஃபைட் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் ஃப்ளீட் தான் வந்து ஓன் பண்ணாங்க விக்ட்ரியை. எப்படின்னா ஆல்மைடாவோட சன்னை வந்து அவங்க அந்த பேட்டிலில் வந்து கொண்டுட்டாங்க. ஓகேவா, ஸோ ஆல்மைடா டிஃபீட்டட் த கம்பைன்டு முஸ்லீம் ஃப்ளீட் இன் அ நேவல் பேட்டில் நியர் டையூ. ஸோ இந்த சவுலில் தான் வந்து முஸ்லீம் ஜெயிச்சாங்க, முஸ்லீம் கடல் படை ஜெயிச்சாங்க. ஆனால் இந்த டையூவில் பார்த்தீங்க அப்படின்னா போர்ச்சுகீஸ் தான் ஜெயிச்சிச்சு. ஓகேவா, ஸோ அண்ட் பை த இயர் ஆஃப் 1509 போர்ச்சுகீஸ் கிளைம்டு த நேவல் சுப்ரிமசி இன் ஏஷியா. ஸோ இது மூலயமா கடல் படையோட பெரிய முக்கியத்துவத்தை இந்த ஏஷியாவில் அந்த போர்ச்சுகீஸ் வந்து கொண்டு வந்தாங்க. யாரை தோக்கடிச்சுன்னா அந்த முஸ்லீம் ஃப்ளீட்டை வந்து முஸ்லீம் கடற்படைய அல்ஃபோன்சோ டி ஆல்பர்கர்க்யூ 1509 to 1515. ஸோ இந்த போர்ச்சுகீஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸ்கோ டி ஆல்மைடி 1505லேருந்து 1509 வரைக்கும் இருந்தாங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1509லேருந்து 1515 வரைக்கும் அல்ஃபோன்சோ டி Albuquerque. So the real founder of the Portuguese power in India was Alfonso de Albuquerque. He captured Goa from the Sultan of Bijapur in November 1510. ஸோ அவர் அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா பிஜப்பூர் கிட்டேருந்து அவங்க கோவாவை வந்து என்ன பண்ணிக்கிட்டாங்க, கேப்சர் பண்ணிட்டாங்க. தென் இன் 1515 he established the Portuguese authority over Omas in Persian Gulf and he encouraged the marriages of Portuguese with Indian women. He maintained friendly relationship with Vijayanagar Empire. ஸோ இந்த ஆல்ஃபோன்சோ டி ஆல்பர்கர்க்யூ வந்து 1509 to 1515 தான் இருந்தார். ஸோ அப்போ 1509 வந்தப்போ 1510 நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்த இயர்லேயே வந்து பிஜப்பூர் கிட்டேருந்து கோவாவை கேப்சர் பண்ணிட்டாரு. ஸோ அதனால் அவரை வந்து ஒரு ரியல் ஃபவுண்டர் ஆஃப் போர்ச்சுகீஸ்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் 1550 என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹி ஹேட் அத்தாரிட்டி ஓவர் த ஆர்மர்ஸ் இன் பர்ஷியன் கல்ஃபில் அவரோட அத்தாரிட்டி போய் ரீச் ஆச்சு. நெக்ஸ்ட் வந்து he encouraged the marriages. போர்ச்சுகீஸ் மக்கள் அங்கே வரவங்களும் இந்தியன் உமன்ஸும் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ரிலேஷன்ஷிப்பையும் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பையும் கொண்டு வந்தார். ஸோ அவர் விஜயநகர எம்பையர் கூடயும் ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வச்சுருந்தார். ஸோ அவர் தான் வந்து ஆல்ஃபோன்சோ டி ஆல்பர்கர்க்யூ. தென் நெக்ஸ்ட் 1515 அப்புறமா பார்த்தீங்கன்னா நைனோ டி கன்ஹா வந்து 1529 to 1538 கவர்னர் நைனோ டி கன்ஹா வந்து மூட் கேபிட்டல் ஃப்ரம் கொச்சின் டு கோவா. ஸோ இவர் கேப்சர் பண்ணார் இல்லையா, அல்ஃபோன்சா டி ஆல்பர்கர்க்யூ வந்து கோவாவை கேப்சர் பண்ணார். அதுக்கப்புறமா வந்து கொச்சின்லேருந்து கோவாவுக்கு கொண்டு போயிட்டாங்க அவங்களோட கேபிட்டலை. ஸோ ஃபஸ்ட்டு கொச்சினில் இருந்துச்சு இல்லையா இவர் வாஸ்கோ ட காமா இருந்தப்ப, அது வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1530 நடந்துச்சு. அவரோட அதிகாரம் வந்து அடுத்த வருஷமே. இன் 1534 he acquired basin from பகதூர் ஷா ஆஃப் குஜராத். ஸோ இவர் வந்து அப்போ வந்து சுல்தான் ஆஃப் பிஜப்பூர்லேருந்து கோவாவை எடுத்துக்கிட்டாரு. இவர் வந்து பகதூர் ஷா ஆஃப் குஜராத்லேருந்து அக்வயர் பெசின்ன்ற இடத்த வந்து அவர் கேப்சர் பண்ணிக்கிட்டார். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த க்ரீன் கலர் டாட் எல்லாமே போர்ச்சுகீஸ் செட்டில்மெண்ட். ஓகேவா, கொச்சின், கேலிக்கட், கனனூர், கோவா, பெசின். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா நைனோ டி கன்ஹா வந்து கேப்சர் பண்ண பிளேஸ் குஜராத் கிட்டேருந்து, பகதூர் ஷா குஜராத் கிட்டேருந்து கேப்சர் பண்ணது. குஜராத் இங்கே தானே இருக்குது. ஸோ இந்த இடத்த அவங்கள்ட்டேருந்து இது பண்ணாங்க. இது டேமன், இது டையூ. இந்த டையூவில் தான் நம்ம பார்த்தோம்னோம் ஃப்ரான்சிஸ்கோ டி ஆல்மைடா வந்து அந்த முஸ்லீம் கடல் படையை வந்து டிஃபீட் பண்ணார். இந்த டையூவில் தான் டிஃபீட் பண்ணி அந்த இடத்த அவர் என்ன பண்ணாருன்னா கேப்சர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இந்த க்ரீன் கலர் செட்டில்மெண்ட் எல்லாமே கம்ஸ் அண்டர் த போர்ச்சுகீஸ் செட்டில்மெண்ட். ஸோ கொச்சின் ஃபஸ்ட்டு அவங்களோட கேபிட்டல், அதாவது அந்த இடத்துல வந்து அவங்க கேப்சர் பண்ணி இதாக இருந்துச்சு. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேபிட்டலாக இருந்துச்சு. அடுத்தது வந்து ஃபஸ்ட்டு அவங்க ரீச் ஆனது கேலிக்கட்டில், அப்புறமா அவங்க கோவா வந்து அவங்க கேபிட்டலாக மாறுச்சு. இந்த இடத்துல அவங்க வந்து டிஃபீட் பண்ணி இந்த இடத்துல அவங்க கேப்சர் பண்ணிக்கிட்டாங்க. திஸ் இஸ் த போர்ச்சுகீஸ் செட்டில்மெண்ட் இன் இந்தியா. In 1537, Portuguese occupied Diu. Later, they wrested Daman from the local chiefs of Gujarat. Okay,
குஜராத்தோட லோக்கல் சீஃப்ஸ் கிட்டேருந்து டையூ அதுக்கப்புறம் டேமனை அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, கேப்சர் பண்ணிட்டாங்க. இன் 1548 தே ஆக்குபைடு சால்செட் என்ற பிளேஸையும் அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க, கேப்சர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அது பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் செட்டில்மெண்ட்டுக்கு போயிடுச்சு. பட் அந்த டைம் பீரியடில் இவங்க ஆக்குபை பண்ணியிருந்தாங்க. டியூரிங் 16th century, Portuguese succeeded in capturing Goa, Daman, Diu, Salsette, Basin, Chaul, Bombay on the western coast, Hooghly on the Bengal coast and Santhom on the Madras coast and enjoyed good trade benefits. ஸோ ஓவரால் சதர்ன் பார்ட்டை வந்து முக்கால்வாசி அவங்க கேப்சர் பண்ணிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு ட்ரேட் வந்து நல்ல விதமாகவே நடந்துச்சு. த போர்ச்சுகீஸ் brought the civilization of tobacco in India. ஸோ இந்த புகையிலையை பற்றின அந்த இது வந்து இவங்க இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க. ஓகேவா, போர்ச்சுகீஸ் தான். டியூ டு த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் போர்ச்சுகீஸ், கத்தோலிக் ரிலிஜியன் ஸ்ப்ரெட் இன் சர்டைன் ரீஜியன்ஸ் ஆஃப் இந்தியா. இப்போ கிறிஸ்டியானிட்டியில் இருக்க இந்த கத்தோலிக் ரீஜியன் பார்த்தீங்கன்னா இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் மூலயமா தான், இவங்களோட அதிகாரத்தோட மூலயமா தான் நம்மளோட இந்தியாவுக்குள்ளே ஸ்ப்ரெட் ஆச்சு. அண்ட் வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் கோஸ்டல் ரீஜியனில் ஸ்ப்ரெட் ஆச்சு. ஸோ தட் ஒன்லி மோஸ்ட் ஆஃப் த Kerala people will be Christians. ஓகேவா. ஸோ த பிரிண்டிங் ப்ரெஸ் வாஸ் செட் அப் இன் த போர்ச்சுகீஸ் அட் கோவா இன் 1556. பிரிண்டிங் ப்ரெஸ் ஆரம்பித்தாங்க 1556. Scientific work of the Indian medicine plant by European writer was printed at Goa in 1563. ஸோ சயின்டிஃபிக் ஒர்க், அதாவது நிறைய ரிசர்ச்க்கு அப்புறம் சில இந்தியன் மெடிசனல் பிளான்ட் மூலயமா கிடைக்கிற எஃபெக்டை வந்து யூரோப்பியன் ரைட்டர் எழுதுனதை வந்து கோவாவில் தான் பிரிண்ட் பண்ணாங்க 1563. இது எல்லாமே நடந்தது எல்லாமே 16th century. தென் நெக்ஸ்ட் இன் 17th century பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் பவர் பிகான் டு டிக்ளைன் டு த டச். இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களோட பவர் போயிட்டு டச்சோட பவர் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. பை 1739 த போர்ச்சுகீஸ் பாக்கெட்ஸ் பிகம் கன்ஃபைன்டு டு கோவா, டையூ அண்ட் டாமன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களோட இது வந்து கோவா கிட்ட, டையூ, டாமன் கிட்ட மட்டும்தான் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவ் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. மற்ற பிளேசஸ், இவ்வளோ பிளேசஸ் கேப்சர் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதில் இந்த ஒரு சில பிளேசஸ் மட்டும்தான் அவங்களோட கண்ட்ரோலில் இருந்துச்சு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ we will see about the Dutch. ஓகே. ஸோ keep on watching our channel, subscribe it and share with your friends. நெக்ஸ்ட் வீடியோவில் டச் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.